ஆண்டாள் 2 பிரபந்தங்களை அருளினாள். ஒன்று 30 பாசுரங்களை கொண்ட திருப்பாவை, மற்றொன்று கண்ணன் எம்பெருமானையே பதியாக அடைவதற்கென அருளப்பட்ட 143 பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழி ஆகும். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி. தையொரு திங்கள். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் என் துணைவி, மல்லினாடாண்ட மடமயில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலம் இட்டு மாசி முன்னாள் ஐயனுள் மணல் கொண்டு தெரு அணிந்து அழகினுக்கலங்கரித்தனங்க தேவா, உய்யவும் மாங்களோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலம் இட்டு மாசி முன்னாள் ஐயனுள் மணல் கொண்டு தெரு அணிந்து அழகினுக்கலங்கரித்தனங்க தேவா, உய்யவும் நாங்களோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். பெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. வெள்ளை நுண்மணல் கொண்டு தெரு அணிந்து வெள்வரைபதன் முன்னம் துறை படிந்து முள்ளும் இல்லா சுள்ளி எரிய மடுத்து முயன்றுன்னை நோர்க்கின்றேன் காமதேவா, கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய்ப்பிளந்தான் என்பதோர் இலக்கினில் புகையென்னை எய்கிற்றியே. மத்தனன் அருமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் முன்னடி வணங்கி தத்துவம் இலி என்று நெஞ்செறிந்து வாசகத்தழித்துன்னை வைதிடாமே. கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகையென்னை விதிக்கிற்றியே. சுவரில் புராணனின் பேர் எழுதி சுரவனர் கொடிகளும் துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா, அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழி சங்குத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஓத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனினால் திருந்தவே நோர்க்கின்றேன் காமதேவா, கருவுடை முகில் வண்ணன் காயா வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமல வண்ணன் திருவுடை முகத்தினில் திருக்கண்களார் திருந்தவே நோக்கெனக்கருள் கண்டாய். காயுடை நில்லோடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவள் அமைத்து வாய்வுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். தேசமுன் அளந்தவன் திரிவிக்கிரமன் திருக்கையால் என்னை தீண்டும் வண்ணம் ஷாயுடை வயிறும் என் தடமுலையும் தரடியில் தலை புகழ் தரக்கிற்றியே. மாசுடை உணம்போடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்தொரு போதும் உண்டு தேச்சுடை திரள் உடைக்காமதேவா, நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கோள் கண்டாய். பேசுவதொன்றிங்கம் பெருமான் பெண்மையை தலை உடைத்தாகும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரெனக்கருள் கண்டாய்.
தொழுது முப்போதும் முன்னடி வணங்கி தூமலர் தூவி தொழுத்தேதுகின்றேன். பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப் பெறாவில் நான் அழுதழுதடம் அந்தம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்குரைக்கும் கண்டாய். உழுவதோர் எருந்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டம் இன்றி துறந்தால் ஒக்குமே கருப்புவில் மலர்கனை காம வேளை கடல் இணை பணிந்தங்கோர் கரியலர மறுப்பினை உசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கென்னை வகுத்திடேன்று பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர் கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடை இந்தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோன் அடிநண்ணுவரே கருப்புவில் மலர்கனை காம வேளை கடல் இணை பணிந்தங்கோர் கரியலர மறுப்பினை உஷித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கென்னை வகுத்திடென்று பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர் கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடை இந்தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோன் அடிநண்ணுவரே. நாச்சியார் திருமொழி. தையொரு திங்கள் முற்றிற்று. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.